குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 5. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள். ஹாய் குட்டி, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்தீங்களா? நல்லா ஜெபம் பண்ணீங்களா? சரி, இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து ஒரு அழகான கதை கேட்கலாமா? நேத்திக்கு கதையில செடி கொடிகளையும் மரங்களையும் எப்படி தேவன் உண்டாக்குனார்னு பார்த்தோம். இன்னைக்கு சூரியன், சந்திரன் அப்புறம் நட்சத்திரங்களை தேவன் எப்படி ஏன் படைச்சாருன்னு பார்ப்போமா? ஒரு காலத்துல நம்ம அப்பா யெகோவா தேவன் பூமிய நமக்காக அழகா ரெடி பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் வானத்துல கலர் கலரா லைட் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. நம்ம அப்பா எதை செஞ்சாலும் அழகா வரிசையா டைமுக்கு சரியா செய்வார்னு நமக்கு நல்லா தெரியும்ல. அதே மாதிரி 4வது நாள் அப்பா வானத்துல பெரிய பெரிய லைட்டுகளை வச்சாரு. பளிச்சு எரியிற சூரியன், கூலா இருக்கிற நிலா, கண்ணு சிமிட்டுற நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் வச்சாரு. அப்பா சொன்னாரு, இனிமே பகல்னு ஒண்ணு, ராத்திரின்னு ஒண்ணு இருக்கட்டும். பகல்ல வேலை செய்ய சூரியனை வச்சாரு. சூரியன் வந்தா வெளிச்சமா இருக்கும். நாம விளையாடலாம், ஸ்கூலுக்கு போகலாம், ஜாலியா இருக்கலாம். ராத்திரி தூங்குறதுக்கு நிலாவை வச்சாரு. நிலா வந்தா குளு குளுன்னு இருக்கும், நாம நல்லா தூங்கலாம். இந்த சூரியன், நிலா, நட்சத்திரம் எல்லாம் சும்மா அழகுக்கு மட்டும் இல்லையா, இத வச்சுதான் நாம நாள், மாதம், வருஷம், கேலண்டர் அப்படின்னு எல்லாத்தையும் கணக்கு போடுறோம். அப்போ எவ்வளவு ஞானம் உள்ளவர்னு பாருங்க நம்ம அப்பா. நம்ம மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரு. வானத்துல எண்ணவே முடியாத அளவுக்கு நட்சத்திரங்களை வச்சாரு நம்ம அப்பா. ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பேரும் அவருக்கு தெரியுமா. ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அந்த நட்சத்திரம் எல்லாம் நம்ம அப்பா ரொம்ப வல்லமையானவர்னு சத்தமே இல்லாம சொல்லுது. பகல்ல சூரியன் வெயில் அடிச்சாதான் செடி கொடி மரம் ஏன் நம்மளால கூட வளர முடியும். ராத்திரியில நிலா வெளிச்சம் நமக்கு வழிகாட்டும். இந்த லைட்டுகளை படைச்சப்போ இதெல்லாம் ஒரு அடையாளம் மாதிரி இருக்கும்னு அப்பா சொன்னாரு. அதாவது இந்த உலகத்துல தேவன் படைச்ச எல்லாமே ஒரு பெரிய கடிகாரம் மாதிரி சரியா ஓடுதுன்னு நமக்கு புரிய வைக்குது. இருட்டான ராத்திரியில நட்சத்திரம் மின்னுறத பார்த்தா பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அப்பாவோட வெளிச்சம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கு. அப்பா படைச்ச சூரியனும் நிலாவும் 1000 வருஷமா அப்படியே இருக்கு, மாறவே இல்லை. அத பார்த்தாலே தெரியும் அப்பா சொன்ன வார்த்தைய எப்பவும் காப்பாத்துவார்னு. ராத்திரியில பாப்பா பயப்படக்கூடாதுன்னு நம்ம வீட்டுல அப்பா நைட் லேம்ப் போடுவார் தானே, அதே மாதிரி யெகோவா அப்பா நமக்காக வானத்துல பெரிய பெரிய லைட்டையே போட்டு வச்சிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி ஜன்னல் வழியா வானத்தை பாரு செல்லம். அந்த நிலாவையும் நட்சத்திரத்தையும் பாரு. அதெல்லாம் நம்ம அப்பாவோட கைவேலை. வானங்கள் கடவுளோட மகிமைய சொல்லுதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த லைட் எல்லாமே அப்பாவோட அன்பை தான் பேசுது. இந்த அழகான நட்சத்திரத்துக்கு கீழே அப்பா உன்னை பத்திரமா பாத்துக்கிறாரு. நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலையில சூரியன் வரும்போது அப்பா புதுசா ஒரு நாளை உனக்கு கிஃப்டா கொடுத்திருக்காருன்னு அர்த்தம்.
ஒரு நாள் இந்த உலகம் முழுக்க அழகான தோட்டம் மாதிரி மாறப்போகுது. அதையும் அந்த சூரியன் ஞாபகப்படுத்தும். நல்லா தூங்குங்க. அந்த மின்னும் நட்சத்திரம் மாதிரி உன் கனவும் அழகா இருக்கட்டும். சரி, சுகமா தூங்குங்க என் செல்லக்குட்டி. நாளைக்கு காலையில ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோட நாம சந்திப்போம். குட் நைட்.